ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஆலு பரோட்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லை, கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் நார்மல் தண்ணியே தான் போடுறேன். நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டு அது மேலே அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க, ஊறட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு போட்டாச்சு. 3 விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இஞ்சியும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் தரும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கிறேன் நான் தேவையான அளவு. இந்த பாருங்கள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது ஜீரகப்பொடி அது ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா. இதுக்கு ஜீரகத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் 2 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துட்டேன். பொட்டேட்டோ நல்லா வேகட்டும், நல்லா மசியணும். கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இது ஆறட்டும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆறுன பிறகு இது வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. ஊர்லேருந்து அம்மா அண்ணன் எல்லாம் வந்திருக்குறாங்க சேலத்துலேருந்து. அதனால் நான் 2-3 நாள் வீடியோவும் போடல. இப்போ தான் டவுன்லோட்டை பண்ணியிருக்கேன். அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க மசிச்சு விட்டு கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சப்பாத்தி போடுறதுக்கு. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி எடுத்தால் வெளியில் வந்துடும். அப்புறமேட்டு சப்பாத்திக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் சப்பாத்தி உடஞ்சிரும், க்ளீனாக வராது. அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து, ரொம்ப தேய்க்காதீங்க. மெலிசாவும் இல்லை, தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. நான் பசங்களுக்கு பாக்ஸ்க்கு எடுக்கிறனால நான் சின்னதாக செய்கிறேன். பாருங்கள், போட்டாச்சு. தவாவில் போட்டு எண்ணெய் போட்டு எடுத்தாச்சுன்னா ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பசங்க 2 சாப்பிட்ற இடத்துல இது 3-4 சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது ஃபேவரெட்டு. இது கூட தயிர் சாப்பிடுவாங்க பசங்க. வேணும்னா தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் காம்பினேஷனுக்கு செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகணும். நான் இந்த ஆலு பரோட்டா வந்து வீக்லி ஒரு டைம் ஆச்சு செஞ்சுருவேன். என் பையனுக்கு இதுவும் ஃபேவரட் தான். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சரி.